அஸ்ஸலாமு அலைக்கும். உலகம் ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் நம்ம எதை நோக்கி ஓடுறோம், எதை இழந்துட்டு வரோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி போய் பாருங்களேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் டிவி இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதிநவீன வசதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னா தெருவில் மனிதர்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்கும். அக்கம் பக்கத்து வீட்டில் என்ன சமையல்னு எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உடம்பு முடியலன்னா ஓடி வந்து விசாரிக்க 10 கை இருந்துச்சு. அன்னைக்கு வசதிகள் குறைவு தான். ஆனால் மனிதர்களிடையே அன்பும் நிம்மதியும் நிறைய இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம மாடி வீடுகள் கட்டிட்டோம். ஆனால் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. கையில் வச்சுருக்க செல்ஃபோன் மூலமா உலகத்தில் இருக்கிற யாரோட வேணாலும் பேச முடியுது. ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற கணவன், மனைவி, குழந்தைகள் ஒருத்தர் முகத்து ஒருத்தர் பார்த்து பேசி பல நாட்கள் ஆகுது. அன்னைக்கு மனிதர்களை நேசித்தாங்க, பொருட்களை பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி பொருட்களை நேசிக்கிறோம், மனிதர்களை பயன்படுத்துகிறோம். உலகம் வேகமாக ஓடுது. ஆனால் அந்த வேகத்தில் நாம் எதை இழக்கிறோன்னு யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவோம்? காலம் ரொம்ப கெட்டு போச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் காலம் கெடலை, மனிதர்களாகி நம்ம மனசு தான் மாறி இருக்கு. நமக்கு முன்னேற்றம் தேவை தான். ஆனால் அந்த முன்னேற்றம் நம்மக்கிட்ட இருக்கிற இரக்கத்தையும் மனித நேயத்தையும் பறிச்சிடக்கூடாது தானே. இஸ்லாத்துலேயும் சரி, உலகளவிய மனித நேயத்துலேயும் சரி, மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு இறைவனின் இரக்கம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இன்னையிலேருந்து ஒரு சின்ன மாற்றம் செய்வோம். பணத்தையும் வசதிகளையும் சேர்க்க ஓடுற நாம் மனிதர்களுடைய அன்பையும் கொஞ்சம் சம்பாதிக்க நேரம் ஒதுக்குவோம்.